ஹெல்லோ. சோஷியல் மீடியால மத்தவங்க போடுற பர்ஃபெக்டான ஃபோட்டோஸையும் சக்சஸ் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டமா இருக்குன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு மாயைய எப்படி உடைக்கிறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா அலச போறோம். தலை சிறந்த நெசவாளர் மற்றும் பரிபூரணத்தின் மாயை, இதான் இன்னைக்கு நம்ம டாபிக். நம்ம நிஜ வாழ்க்கைய மத்தவங்களோட குறையற்ற வெற்றிகளோட ஒப்பிடுறது உண்மையிலே நமக்கு எவ்வளவு வலிய தரும்னு நமக்கு நல்லாவே தெரியும். இத சரியா புரிஞ்சுக்க ஒரு சித்திர கம்பளத்தை, அதாவது ஒரு டாப்ஸ்ட்ரீய கற்பனை செஞ்சுக்கோங்க. அதோட முன்பக்கம் பார்க்க ரொம்ப அழகாகவும் ஆனா பின்பக்கம் ரொம்ப சிக்கலாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம எல்லாரோட நிஜ வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கு இல்லையா? பரிபூர்ணத்தின் மாயை இத பத்தி தெரிவா தெரிஞ்சுக்க எல்லாரான்னு ஒரு இளம் நெசவாளர் கதையை நம்ம பார்க்கலாம். அவங்களுக்கு நெசவு தொழில்னா அவ்வளவு உசுறு. ஆனா அவங்க நெய்த கம்பளத்தோட பின்பக்கம் இருக்கிற அந்த சிக்கலான முடிச்சுகளை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வேலையே சரியா தெரியலையோன்னு அவங்களுக்கு அவங்க மேலேயே ஒரு பெரிய சந்தேகம் வந்துரும். இது இன்றைய நவீன உலகத்தோட எப்படி கச்சிதமா பொருந்துதுன்னு பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில திரைக்கு பின்னாடி நடக்கிற எடிட் செய்யப்படாத கஷ்டமான நிஜங்களை வேற ஒருத்தரோட பளபளப்பான ரெட் கார்பெட் வாழ்க்கையோட நம்ம நியாயமே இல்லாம ஒப்பிட்டு பாக்குறோம். இதுதான் எல்லாராவும் செஞ்ச பெரிய தவறு. இப்போ உங்களுக்கே ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம போன்ல சோஷியல் மீடியாவை ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும்போது மத்த எல்லாரோட வாழ்க்கையும் எந்த குறையும் இல்லாம சூப்பரா இருக்குங்கிற ஒரு தவறான எண்ணம் நமக்குள்ள எப்படி ஆழமா பதியுதுன்னு என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? சரி, இப்போ கதையோட திருப்பு முனைக்கு வருவோம். திரையை திருப்புதல். அந்த மாஸ்டர் வீவா, அதாவது தலை சிறந்த நெசவாளர் அரசவைக்காக எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பிரம்மாண்டமான சித்திர கம்பளத்தை உருவாக்குறார். அத பார்த்த உடனே இளையராவுக்கு ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மை, ஏதோ வானத்துல பறக்க நினைக்கிற ஒரு மீன் மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அந்த மாபெரும் சித்திர கம்பளத்தை மாஸ்டர் அப்படியே திருப்பினதும் எல்லாராவுக்கு ஒரே ஷாக். ஏன்னா அதோட பின்பக்கம் முழுசும் ரொம்பவே குழப்பமான இறுக்கமா கட்டப்பட்ட நூல்களோட ஒரு பெரிய சிக்கலான வலையே இருந்துச்சு. உண்மைய சொல்லணும்னா அவங்களோட கம்பளத்தை விட இது பல மடங்கு சிக்கலா இருந்துச்சு. இந்த இடத்துலதான் மாஸ்டர் ஒரு ஆழமான உண்மைய சொல்றார். இந்த சிக்கல்கள் தோல்வியின் அடையாளம் அல்ல, வெற்றியே கட்டிக்காக்கும் சரியான எந்திரம் இதுதான். அதாவது அந்த இறுக்கமான சிக்கலான முடிச்சுகள் இல்லைன்னா முன்னாடி தெரியுற அந்த அழகான முழு படமும் ஒரே செகண்ட்ல அவிழ்ந்து சுக்கு நூறா போயிரும். உங்களின் சிக்கலான முடிச்சுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு பழங்கால ஞானத்தை நம்ம மாடர்ன் வாழ்க்கைக்கே எப்படி அப்ளை பண்றதுன்னு பாப்போம். பலத்த அழுத்தத்துக்கு அப்புறம் ஒரு வைரம் எப்படி மதிப்புமிக்கதா மாறுதோ அதே போல நம்மளோட குறைகளையும் லைஃப்ல இருக்கிற சிக்கல்களையும் நம்ம எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நம்மள கவலைப்பட வைக்கிற 3 பொதுவான அன்றாட போராட்டங்கள் இருக்கு. 1, வெளிய சொல்ல முடியாத நம்மளோட மறைக்கப்பட்ட போராட்டங்கள். 2, மனக்கவலை. 3, நாம செய்யற தவறுகள். ஆனா 1 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அவ்வளவு ஆச்சரியமா பாக்குற ஒவ்வொருத்தரோட வெற்றிக்கு பின்னாலும் இதே மாதிரி ஒரு சிக்கலான பின்பக்கம் கண்டிப்பா இருக்கும். சோஷியல் மீடியா காட்டுற அந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாயைய உடனே உடைக்க மாஸ்டர் வீவரோட அட்வைஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சூப்பரான ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இருக்கு பாருங்க. படி 1, உங்களோட சிக்கலான நூல்களை மறைக்க முயற்சி பண்றத முதல்ல நிறுத்துங்க. படி 2, உங்களோட தனித்துவமான பாதைய கண்டுபிடிங்க. படி 3, எதை பத்தியும் கவலைப்படாம தொடர்ந்து நெய்து கொண்டே இருங்க, அதாவது உழைச்சிட்டே இருங்க. தினமும் நீங்க பண்ண வேண்டிய ஒரு எளிய பயிற்சி இதுதான். உங்களுக்கான ஒரு தொடக்க கட்ட முயற்சிய வேறொருத்தரோட முடிவடைந்த படைப்போட ஒப்பிட்டு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறத நிறுத்துங்க. உங்களோட இந்த சிக்கல்கள் தான் நீங்க ஒரு அழகான விஷயத்த தீவிரமா உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய சான்றுன்னு நீங்க சீக்கிரமே உணர்வீங்க. நினைவில் கொள்ள வேண்டிய ஆங்கில சொற்கள். இந்த அலசல முடிக்கிறதுக்கு முன்னாடி மூலக்கதையில இருக்கிற சில முக்கியமான ஆங்கிலச் சொற்களை நாம கொஞ்சம் பார்க்கலாம். இது நாம இதுவரைக்கும் பேசின விஷயங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முதலாவதா டாபஸ்ட்ரி, அதாவது சித்திரக்கம்பளம். வண்ண நூல்களை நெய்வதன் மூலம் உருவாக்கப்பட்ட படங்கள் அல்லது வடிவமைப்புகளை கொண்ட தடிமனான துணி. இது அந்த தலை சிறந்த நெசவாளர் அரசவைக்காக உருவாக்கின எந்த குறையும் இல்லாத ஒரு அழகான கலைப்படைப்பை குறிக்குது. அடுத்த வார்த்தை இன்ஃபீரியோர், தரம் அல்லது அந்தஸ்தில் குறைவா இருக்கிறது, இல்லனா மத்தவங்களை விட தன்னைத்தானே குறைவா உணர்றது. எல்லாரா தன்னோட வேலைய அநியாயமா மத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்தப்போ அவங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையை இந்த வார்த்தை ரொம்ப சரியா விளக்குது. நாமும் கூட பல நேரங்கள் இப்படிதான் ஃபீல் பண்ணிருப்போம், கரெக்டா? 3ஆவதா நம்ம பார்க்க போற வார்த்தை ஃபசாட்,
குறைபாடுகள் நிறைந்த யதார்த்தத்தை மறைக்க பயன்படுத்தப்படுற ஒரு ஏமாற்றக்கூடிய வெளிப்புற தோற்றம், அதாவது ஒரு மாயத் தோற்றம் அல்லது முகமூடி. இன்டர்நெட்ல நாம பாக்குற அந்த பெர்ஃபெக்டான வாழ்க்கை பெரும்பாலும் அன்றாட சிக்கல்களை மறைக்கிற ஒரு முகமூடிதான இது நமக்கு தெளிவா ஞாபகப்படுத்துது. கடைசியா இன்ட்ரிகேட் அப்படின்னா மிகவும் சிக்கலான அல்லது விரிவான அப்படின்னு அர்த்தம். கம்பளத்தோட பின்பக்கம் இருந்த அந்த சிக்கலான முடிச்சுகள் தான் அதோட விரிவான வடிவமைப்ப ஒன்னா புடிச்சிக்க ரொம்பவே அவசியமானதுங்கிறது இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துது. சரி, நாம இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்க வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. உங்களை இன்னைக்கு இவ்ளோ வலிமையானவரா மாத்துன உங்க கடந்த காலத்தோட அந்த சிக்கலான முடிச்சு எது? அந்த போராட்டங்கள் என்னென்ன? அது கீழே கமெண்ட்ஸ்ல எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையோட வெற்றிங்கிற அந்த அழகான கம்பளத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதே நீங்க கடந்து வந்த அந்த சிக்கலான முடிச்சுகள் தானே, ஒருபோதும் மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம்.